இந்த இடம் பார்க்கும்போது இன்னும் தேனி மாவட்டத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. ஆனால் நம்ம சென்னை மாடம்பாக்கத்தில் இருக்கோங்க. ஹலோ வெல்கம், நான் உங்கள் ராம்கி. உங்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோயில் குளத்தோட பேர் கபில தீர்த்தம். சென்னை மாவட்டம் மாடம்பாக்கத்தில் உள்ள சுமார் 1000 வருடம் பழமையான தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயில் குளத்துக்கு நேர் எதிர 18 சித்தர் பீடம் இருக்குங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சத்குரு சேஷாத்ரி சுவாமிகளால் உருவாக்கப்பட்ட பச்சைக்கல் ஸ்ரீ சக்கர மகாமேரு 18 சித்தர் பீடம் கோயிலை பார்த்துட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போகலாங்க. போகர், வல்லாளர், பாம்பாட்டி சித்தர் போன்ற 18 சித்தர்கள் பீடம் இங்கே நீங்கள் பார்க்கலாங்க. இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சதும் இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா கோதண்டராமருக்கு தனி சன்னதி இருக்குங்க. அவருக்கு எதிர்க்க ஆஞ்சநேயர் வணங்கியபடி இருக்கிறார். லலிதா திருப்பூர சுந்தரி அம்மன் இங்கு ஸ்ரீ சக்கர ரூபிணியாக மகாமேருவாக நமக்கு காட்சி தருகிறார். மகாமேருனா ஒரு கும்பு வடிவ சின்னம்ங்க. இந்த மகாமேருவோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தின் படைப்பையும் சிவன் மற்றும் சக்தியோட ஒற்றுமையையும் குறிக்கிறது. ஒரு மைய புலியை சுற்றி ஒன்றோடு ஒன்று பிணைந்த 9 முக்கோணங்கள். தஞ்சை பெரிய கோயில் கட்டிய ராஜராஜ சோழனோட தந்தை 2ஆம் பராந்தக சோழன், இவரை சுந்தர சோழன் என்றும் அழைப்பார்கள். அவருடைய ஆட்சி காலத்தில், அதாவது 958 973 கட்டப்பட்ட கோயில் என்று நம்பப்படுகிறது. குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் இக்கோயில் மேலும் மேம்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளதுங்க. பின்னர் ஆண்ட விஜயநகர பேரரசு மன்னர்களும் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோயிலோட நுழைவாயில் மற்றும் இந்த கோயிலோட தூண்களில் பிரமிக்க வைக்கும் சிற்பங்கள் நீங்கள் பார்க்கலாங்க. விநாயகர் கையில் வீணையுடன், முருகர் யானை மீது அமர்ந்தபடி மற்றும் சர்பேஸ்வரர் சிற்பமாக தூணில் காட்சி தருகிறார்கள். இந்த கோயிலில் கூட்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. எப்பவுமே எதனா ஒரு விசேஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். தேனு என்றால் பசு, புரி என்றால் நகரம். சுயம்பு லிங்கமாக தேனுபுரீஸ்வரர் நமக்கு காட்சி தராருங்க. மூலவர் ரொம்ப சிறியதாக சுமார் 1 ஜான் அளவுல தாங்க இருப்பாரு. ஒரு பசுவிற்கு மோட்சம் அளித்ததால் தேனுபுரீஸ்வரர் என்ற பெயர் வந்ததுங்க. தாயார் தேனுகாம்பாள் நம்மளுக்கு தனி சந்நிதியில காட்சி தராங்க. அரைவட்ட வடிவிலான இந்த கருவறையை சுற்றி நீங்க வலம் வரும்போது விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்கை நீங்க பார்க்கலாங்க. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற முருகர் இந்த ஸ்தலத்துல இருக்காருங்க. மூலவர் சன்னதிக்கு பக்கத்திலேயே நட்ராஜருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் இருக்கிற தூண்களில் பல சிற்பங்கள் பார்க்கலாங்க. அதில் முக்கியமாக உச்சிஷ்ட கணபதி, சோமசகந்தர், தட்சிணாமூர்த்தி வீணையோடு இருக்கிற மாதிரி, நரசிம்மர் நின்ற கோலத்தில் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், வீரபத்ரர் மற்றும் ஊர்தவ தாண்டவம் ஆடும் சிவபெருமானும், 5 தலைகளுடைய சிவபெருமானும், சிவன் பார்வதியுடன் அமர்ந்திருப்பது போல சோமசகந்தரும் சிறப்பானவைங்க. மூலவர் சிவலிங்கத்துக்கு மேலே பசு பாத தலமுகள் இருக்குங்க. கபில மகாரிஷி அவரோட இடது கையில் ஒரு லிங்கத்தை வச்சுக்கிட்டு வலது கையில் மலர் தூவி வழிபட்டார். அந்த தவறால் சாபம் பெற்று பசுவாக பிறந்தார் கபிலர். பசுவாக பிறந்த கபிலர் இந்த ஸ்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைஞ்சார். இந்த ஸ்தலத்தில் ஒரு பெரிய கோசாலை இருக்குங்க. மூலவர் சன்னதியிலையும் அம்பாலோட சன்னதி சுவர்களிலும் பல கல்வெட்டுகள் காணப்படுதுங்க. அவற்றுள் 3ஆம் குலோத்துங்க சோழன் மற்றும் 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகளும் உள்ளன. மேலும் ஜடவர்ம சுந்தர பாண்டியன் மற்றும் விஜயநகர ஆட்சிக்காரர் கம்பன் உடையார், தேவராயன், சதாசிவராயர் போன்றவரின் சில கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. இந்த கோயிலுக்கு வழங்கப்பட்ட நிலம், விளக்குகள், கால்நடைகள் போன்ற நன்கொடைகளை பற்றி தாங்க அந்த கல்வெட்டுகள்லாம் குறிக்குது. இந்த கோயிலில் உள்ள இறைவனை வேண்டினால் வேண்டியது நிறைவேறும், எதிரிகள் தொல்லை நீங்கும் என்பது இங்கு உள்ள ஒரு நம்பிக்கைங்க. சென்னையில் உள்ள பழமையான ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவான்மியூரில் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் மருந்தீஸ்வரர் கோயில் பார்த்தோம்லங்க. அதுக்கு இணையான ஸ்தலம் என்றால் மிகையாகாது. தாம்பரத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இந்த கோயிலோட கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், விருதாச்சலத்தில் உள்ள கோயில் வீடியோலாம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.